நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழர் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர் நீங்கள் நினச்சதை விட ரொம்பவே பிரம்மாண்டமாக ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தாலுமே அதில் ஆண்ட்ரூ கேர்ஃபில்ட், டோபி மேக்கர் இந்த ரெண்டு ஸ்பைடர்மேனை காட்டவே இல்லை. அதுவே நிறைய ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு ரெண்டாவது ட்ரெய்லரில் அவங்க ரெண்டு பேர்த்த காமிப்பாங்க அப்படின்னு தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ரெண்டாவது ட்ரெய்லர் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ், நானுமே கூட இந்த மொதல் ட்ரெய்லர்லேயே டோபி மேக்கர், ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் பற்றின ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களான்னு நாங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த வகையில் இப்போதைக்கு டோபி மேக்கரை பற்றின ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இந்த ட்ரெய்லர்லேயே வச்சிருக்காங்க. ஆண்ட்ரூ கேர்ஃபீல்டுக்கு பெருசாக எந்த ரெஃபரன்ஸும் இல்லை. ஸோ டோபி மேக்கருக்கு எந்தெந்த தான் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு மெயினாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஐ ஆஃப் அகமோட்டோவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ட்ரெய்லர்லேயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் காமிச்சிருந்தாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தனியாக இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஐ ஆஃப் அகமோட்டோவை எப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டிருக்காரு, ஆல்ரெடி அந்த ஐ ஆஃப் அகமோட்டோவை தேனோஸ் இன்ஃபினிட்டி வார்லேயே உடச்சு போட்டிருப்பார்ல, எப்படி அவருக்கு திருப்பி ஐ ஆஃப் அகமோட்டோ கிடைச்சது, அதை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனோட ரெஃபரன்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே எம்ஜே, பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேருமே ஒரு டாலான பில்டிங்கோட மொட்டை மாடியில் படுத்திருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ பீட்டர் பார்க்கர், எம்ஜே இவங்க ரெண்டு பேர் படுத்திருக்க இதே மாதிரி ஒரு எக்ஸாக்ட் சீக்வன்ஸ் ஸ்பைடர்மேன் 3 படத்தில் ஆக்சுவலாக காமிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் பீட்டர் பார்க்கர், எம்ஜே ரெண்டு பேரும் படுத்திருப்பாங்க. பட் அவங்க ஒரு மொட்டை மாடியில் படுத்திருக்க மாட்டாங்க, ஒரு சிலந்தி வலையில் படுத்திருப்பாங்க. பட் அங்கே படுத்திருக்கிற சீக்வன்ஸும் இங்கே படுத்திருக்க சீக்வன்ஸும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸ்லையுமே ஸ்பைடர்மேன் 3 படத்தில் டோபி மேக்கர் நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அதே இந்த ட்ரெய்லர்லையுமே டாம் ஹாலண்ட் நம்ம இங்கேயே இருந்துடலாம் இப்படியே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க பேசுகிற டைலாக்கோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அண்ட் இதை விட இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேன் 2 படத்தில், அதாவது டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் 2 படத்தில் தான் பீட்டர் பார்க்கரோட ஐடென்டிட்டி எம்ஜேவுக்கு தெரியும். இதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம டாம் ஹாலண்டுக்கும் நடந்திருக்கு. ஃபார் ஃப்ரம் ஹோம் தான் டாம் ஹாலண்டோட ரெண்டாவது படம். அந்த படத்தில் தான் எம்ஜேவுக்கு நம்ம பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் டாம் ஹாலண்டோட 3வது படம் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படம், டோபி மேக்கரோட 3வது படம் ஸ்பைடர்மேன் 3. ரெண்டு படத்துலையுமே இதே மாதிரி படுத்திருக்க சீக்வன்ஸ் எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் ரெண்டாவது படத்துலேருந்தே வச்சுட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இடத்துல டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை ரெஃபரன்ஸ் இன்டைரக்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்து டோபி மேக்கரோட டைரக்டான ரெஃபரன்ஸ் அப்படின்னா அவரோட வில்லன்ஸ் தான். டாக்டர் ஆக்டோபஸை டைரக்டாகவே காமிச்சிட்டாங்க. கிரீன் காப்ளினை டைரக்டாக காமிக்கலினாலும் பம்ப்கின் பாம்பை வச்சு வில்லியம் டெஃபோவோட கிரீன் காப்ளினையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் எலக்ட்ரோ அவரோட எலக்ட்ரிக் பிளாஸ்ட்டை மண்ணில் அடிக்கிறப்ப அதுலேருந்து ஒரு உருவம் எந்திரிக்கும். அது பார்க்க சாண்ட்மேன் மாதிரி தான் தெரியுது. அது ஒரு வேளை சாண்ட்மேனாக இருக்க பட்சத்தில் டோபி மேக்கரோட 3 வில்லன்ஸை ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம டோபி மேக்கரோட டைரக்டான ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இன்னும் 2 இன்டைரக்டான ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த டாக்டர் ஆக்டோபஸ் வர சீக்வன்ஸில் ட்ரெய்லர்லேயே பீட்டர் பார்க்கர், டாம் ஹாலண்டோட பீட்டர் பார்க்கர் ஒரு சூட் போட்டிருப்பாரு, ஒரு கோட், அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ளூ கலர் மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாரு. இதே மாதிரி ஒரு காஸ்டியூமை ஸ்பைடர்மேன் 3 படத்தில் பீட்டர் பார்க்கர், அதாவது டோபி மேக்கரோட பீட்டர் பார்க்கரும் போட்டிருக்காரு. ஸோ அந்த ட்ரெஸ் காஸ்டியூம் வச்சு டோபி மேக்கர் ஸ்பைடர்மேனை ரெஃபரன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு ட்ரெய்லர் சீக்வன்ஸில் பீட்டர் பார்க்கர், எம்ஜே ரெண்டு பேரும் ஒரு பிரிட்ஜுக்கு மேலே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள சுற்றி போலீஸ் ஹெலிகாப்டர்ஸில் சரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸில் வர அந்த பிரிட்ஜை மட்டும் கவனிங்க. அந்த பிரிட்ஜை குவின்ஸ்ப்ரோ பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது நியூயார்க்கில் இருக்குது. இதே ஒரு பிரிட்ஜை நம்ம ஸ்பைடர்மேன் 1 படத்தில், டோபி மேக்கரோட ஸ்பைடர்மேன் 1 படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க. ஈவன் அந்த படத்தோட கிளைமேக்ஸே அந்த பிரிட்ஜில் தான் நடந்திருக்கும். வில்லியம் டெஃபோவோட கிரீன் காப்ளின் ஒரு ஸ்கூல் பஸ்ஸையும் எம்ஜேவையும் அந்த பிரிட்ஜில் தான் கடத்தி வச்சிருப்பாரு. கிளைமேக்ஸே அங்கே தான் நடக்கும். ஸோ இன்டைரக்டாக இந்த சீக்வன்ஸில் டோபி மேக்கரை மட்டும் இல்லாமல் வில்லியம் டெஃபோவோட கிரீன் காப்ளினையும் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டோபி மேக்கரை பற்றின ரெஃபரன்ஸ் ட்ரெய்லரில் இருக்கிறது. இதை தாண்டி ஏதாவது ரெஃபரன்ஸ் நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் கிடச்சிதுன்னா நான் தனித்தனியாக இதே மாதிரி ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து இப்போ ஃபைனலாக டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பற்றி பார்க்கலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஐ ஆஃப் அகமோட்டோ எப்படி கிடைச்சிது? ஸோ ட்ரெய்லர்லேயே எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஐ ஆஃப் அகமோட்டோவை எல்லா சீக்வன்ஸ்லையுமே போட்டிருப்பாரு. ஆனால் ஐ ஆஃப் அகமோட்டோவுக்கு எம்சியூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும். இன்ஃபினிட்டி வாரில் டைட்டனில் நடந்த ஃபைட்டில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஐ ஆஃப் அகமோட்டோவை தேனோஸ் சுக்குநூறாக உடச்சி போட்டிருப்பாரு. அவர் அங்கே அதை உடச்சி போட்டுட்டாரு. அப்படி இருக்கப்ப திருப்பி ஐ ஆஃப் அகமோட்டோ எப்படி வந்தது? அப்படியே எப்படியாவது அந்த ஐ ஆஃப் அகமோட்டோ கிடைச்சிருந்தாலும் டைம் ஸ்டோன் இப்போதைக்கு மெயின் எம்சியூ டைம் லைனில் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அந்த ஐ ஆஃப் அகமோட்டோவை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போட்டிருக்காரு அப்படின்னு நிறைய டவுட் வரும். எல்லா டவுட்டையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ஃபினிட்டி வாரில் தேனோஸ் உடச்ச ஐ ஆஃப் அகமோட்டோ ஃபேக்கான ஐ ஆஃப் அகமோட்டோவாக இருக்கலாம். இதுக்கு சில ரீசன் இருக்குது. இன்ஃபினிட்டி வார் படத்தில் ஸ்டார்டிங் நியூயார்க் ஃபைட் ஒன்று வரும். அந்த ஃபைட்லேயே இபானிமா
ஐயா ஃபெகமோட்டோவை எடுக்க ட்ரை பண்ணுவார். பட் அவரால் முடியாது. ஏன்னா அதில் ஒரு சின்ன மேஜிக் ஸ்பெல் இருக்குது. சின்ன மேஜிக் ஸ்பெல் தான், பட் அதை வந்து உடைக்கவே முடியாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இபானிமா அந்த ஐயா ஃபெகமோட்டோவை தொட்ட உடனே அவங்களோட கை அப்படியே வெந்து போன மாதிரி ஆகிடும். அப்போ அவர் தொடுறப்பவே சுற்றி நிறைய மேஜிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இந்த பக்கம் டைட்டன் ஃபைட்டில் தேனோஸ் ஐயா ஃபெகமோட்டோவை எடுக்கிறப்ப ஐயா ஃபெகமோட்டோவிலேருந்து எந்த ஒரு மேஜிக் எனர்ஜியுமே வெளியில் வராது. ஸோ அது சும்மா அப்படியே நார்மலாக இருக்கும். தேனோஸ் ஈஸியாக ஐயா ஃபெகமோட்டோவை உடச்சி போட்டுருவார். டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஸ்பெல் அந்த ஐயா ஃபெகமோட்டோவுக்கு இருக்குது. அந்த ஸ்பெல்லை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இபானிமாவால் அது முடியல. பட் தேனோஸ் அப்படி இல்லை. தேனோஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஆள். அதனால் அவர் அந்த மேஜிக் ஸ்பெல்லையும் தாண்டி அந்த பக்கம் ஐயா ஃபெகமோட்டோவை ஈஸியாக உடச்சிட்டாரு அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நம்ம இபானிமா அந்த ஐயா ஃபெகமோட்டோவை தொடுறப்ப அதுலேருந்து சில மேஜிக் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இப்போ தேனோஸும் ஐயா ஃபெகமோட்டோவை பிடிச்சி ஈஸியாக உடைக்க முடிஞ்சிருந்தாலும் அவர் உடைக்கிறப்ப அதுலேருந்து வெளியில் வர மேஜிக் எனர்ஜியாவது கண்ணுக்கு தெரியும். பட் அவர் கையில் உடைக்கிறப்ப எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. டக்குன்னு கையில் எடுப்பார், படக்குன்னு உடச்சி போட்டுருவார், அவ்வளோதான். ஸோ எந்த ஒரு மேஜிக்கு கூட அந்த ஐயா ஃபெகமோட்டோவிலேருந்து வெளியில் வராது. ஸோ இதனால் அந்த ஐயா ஃபெகமோட்டோ ஃபேக்காக தான் இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ ஐயா ஃபெகமோட்டோவை தேனோஸ் உடைச்சதுக்கப்புறம் இது ஃபேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் தேனோஸே சொல்லியிருப்பார். அது ஒருவேளை உண்மையான ஐயா ஃபெகமோட்டோவாக இருந்து வெறும் டைம் ஸ்டோனை மட்டும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எடுத்து வேறு ஒரு இடத்துல ஒளி வச்சுருந்தாருன்னா ஐயா ஃபெகமோட்டோவை உடச்சதுக்கப்புறம் அந்த டைம் ஸ்டோன் எங்கே இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் தேனோஸ் கேட்டிருக்கணும். பட் ஐயா ஃபெகமோட்டோவை உடச்சிட்டு இது ஃபேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தேனோஸ் ஏன் சொல்லணும்? ஸோ அவருக்கே தெரிஞ்சிருக்கு எந்த ஒரு மேஜிக் ரெசிஸ்டன்ஸும் அவருக்கு வரல. ஈஸியாக அதை உடச்சிட்டதுனால தேனோஸ் அதை ஃபேக் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அதனால் ஒரிஜினல் ஐயா ஃபெகமோட்டோவை டைம் ஸ்டோனை வேறு ஒரு இடத்துல ஒளி வச்ச மாதிரியே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதையும் ஒளி வச்சிருந்திருக்கலாம். அடுத்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் அவர் ஐயா ஃபெகமோட்டோவை யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். பிளிப்பில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் திருப்பி உயிரோட வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் படத்தில் மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த சண்டையில் இப்போ போய் கலந்துக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அவர் ஐயா ஃபெகமோட்டோ அந்த விஷயத்தை பற்றியே மறந்து போயிருக்கலாம். அதனால் எண்ட் கேமில் ஐயா ஃபெகமோட்டோ இல்லாமல் சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் எண்ட் கேம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட டைம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த டைமில் திருப்பி ஐயா ஃபெகமோட்டோவை அவர் ஒளி வச்ச இடத்துலேருந்து திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். அந்த ஐயா ஃபெகமோட்டோவை கூட நோ வே ஹோம் படத்தில் அவர் யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். ஸோ நோ வே ஹோம் படத்தில் அவர் யூஸ் பண்ணுற ஐயா ஃபெகமோட்டோ ஒரிஜினலான ஐயா ஃபெகமோட்டோவாக தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நான் இவ்வளோ தூரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்யா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேனோஸ் உண்மையிலேயுமே ஒரிஜினல் ஐயா ஃபெகமோட்டோவாக தான் இன்ஃபினிட்டி வாரில் உடைச்சார் அப்படின்னா இப்போ நோ வே ஹோம் படத்தில் யூஸ் பண்ணுற அந்த ஐயா ஃபெகமோட்டோ ஃபேக்காக இருக்கலாம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவரோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்கான ஐயா ஃபெகமோட்டோவை கிரியேட் பண்ணி அதை அவர் கழுத்தில் போட்டிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ஐயா ஃபெகமோட்டோ ஒரிஜினலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரிஜினலாக இருந்துட்டு போகட்டும், இல்லை ஃபேக்காகவும் இருந்துட்டு போகட்டும், எப்படினாலும் டைம் ஸ்டோன் இப்போதைக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக அந்த ஐயா ஃபெகமோட்டோவை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கழுத்தில் போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஐயா ஃபெகமோட்டோ ஒரிஜினலாக இருக்க பட்சத்தில் காமிக்கில் ஆக்சுவலாக ஐயா ஃபெகமோட்டோ ஸ்டோனை யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் மாதிரியே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஐயா ஃபெகமோட்டோங்கிறது அகமோட்டோ உருவாக்கின ஆர்டிஃபேக்ட்ஸில் ஒன்று, ஐ ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா ஃபெகமோட்டோவுக்கு நிறைய மேஜிக் பவர் இருக்குது. அதை வச்சு நிறைய மேஜிக் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிக்கில் யூஸ் பண்ணியிருக்காரு. எம்சியூவில் அந்த மாதிரி காமிக்காமல் டைம் ஸ்டோனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி ஐயா ஃபெகமோட்டோவை காமிச்சிட்டாங்க. ஒருவேளை ஐயா ஃபெகமோட்டோவுக்கு காமிக்கில் இருக்க மாதிரியே எம்சியூலையும் நிறைய மேஜிக் பவர் இருக்கலாம். இது வரைக்கும் வந்த படங்களில் காமிக்கல. இதுக்கப்புறம் வரப்போகிற நோ வே ஹோம் படம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் அந்த மாதிரி ஒரு பவர் ஐயா ஃபெகமோட்டோவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்காக கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஐயா ஃபெகமோட்டோவை கழுத்தில் போட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த ஐயா ஃபெகமோட்டோவுக்கு செப்பரேட்டாக தனி மேஜிக் பவர் இல்லை, ஆர் நான் முன்ன சொன்ன மாதிரி இப்போ அவர் கழுத்தில் போட்டிருக்கிறது ஒரிஜினல் ஐயா ஃபெகமோட்டோ இல்லை, அவரே கிரியேட் பண்ண இன்னொரு ஃபேக்கான ஐயா ஃபெகமோட்டோவாக இருந்தாலும் அவர் அதை கழுத்தில் போட்டிருக்கிறதுக்கு வேற ஒரு ரீசன் கூட இருக்குது. அதுக்காக சின்னதாக ஒரு தியரி சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 படத்திலேயே டைம் ஸ்டோனை வச்சு தான் டொர்மாமுவை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் விரட்டி அடிச்சிருப்பாரு. இப்போதைக்கு டைம் ஸ்டோன் இந்த உலகத்தில் இல்லைன்னு டொர்மாமுக்கு தெரிஞ்சால் திருப்பி அவர் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ டொர்மாமுவை விடுங்க, வேறு சில வில்லன்ஸ் கூட இப்போதைக்கு டைம் ஸ்டோன் ஐயா ஃபெகமோட்டோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அவர் ரொம்ப வீக்காக இருக்குன்னு நினச்சி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு வரலாம். ஆனால் இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பவரே இல்லாத ஐயா ஃபெகமோட்டோ, டைம் ஸ்டோன் இல்லாத ஐயா ஃபெகமோட்டோ, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஃபேக்கான ஐயா ஃபெகமோட்டோவை கழுத்தில் போட்டிருந்தாலும் பார்க்குற வில்லன்ஸுக்கு அது வந்து ஃபேக் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. ஸோ ஐயா ஃபெகமோட்டோவை பார்த்த உடனே ஒரு வேளை டைம் ஸ்டோன் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு தான் எல்லா வில்லன்ஸும் நினைப்பாங்க. ஐயா ஃபெகமோட்டோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட
கிட்ட இருக்குது, அதனால் அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை பார்த்து பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் எர்த்து கொஞ்சம் ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு தியரி தான், மற்றபடி இது உண்மையா அப்படின்னு கிளியராக தெரியல. ஸோ இந்த மாதிரி அது ஃபேக்காக இருந்தாலும் அதை பார்த்து வில்லன்ஸ் கொஞ்சம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது அப்படிங்கிறதுக்காக கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஃபேக்காக இருக்க ஐ ஆஃப் அகமோட்டோவை போட்டிருக்கலாம். இல்லைன்னா அது ஒரிஜினல் ஐ ஆஃப் அகமோட்டோவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு எந்த ஒரு பவரும் இல்லை, டைம் ஸ்டோனும் இல்லைனாலுமே கூட சும்மா வில்லன்ஸை பயப்படுத்துறதுக்காக கூட அந்த ஐ ஆஃப் அகமோட்டோவை அவர் கழுத்தில் போட்டிருக்கலாம். ஸோ இதுதான் அந்த தியரி சொல்லுது. நீங்கள் இந்த தியரி பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் கழுத்தில் போட்டிருக்க ஐ ஆஃப் அகமோட்டோ ஒரிஜினலாக ஃபேக்கா? அதை பற்றியும் உங்களோட தாட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது. அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா.